கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நாகும் 1 அதிகாரம் 7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நம்பி வாழ்கிறோம், அவரையே விசுவாசித்து வாழ்கிறோம், அவரையே பின்பற்றி வாழ்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், அவர் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பார் என்று அவரை நம்பி நாம் வாழ்கிறோம். அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ கர்த்தர் அவர்களை அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய விருப்பம் என்ன, நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன என்று சொல்லி நம்முடைய தேவன் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், நமக்கு நன்மைகள் செய்கிறவர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள் இருக்கலாம், அல்லது தடைகள் வரலாம், அது எல்லாமே முடிவிலே நன்மையாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை மாத்திரமே செய்வார். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாய் இருப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே சிக்கி தவிக்கிறேன் என்று யோசிக்கலாம், அல்லது கடன் பாரத்திலே, அல்லது பலவீனத்திலே, நோயிலே இருக்கிறேன் என்று சொல்லி யோசிக்கலாம். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு தஞ்சம். நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் நம்மை கைவிட்டு விட்டு செல்லலாம், ஆனால் நம்மை விசாரிக்கிறவர், நமக்கு நல்லது செய்கிறவர், நன்மைகளை செய்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாய் இருக்கிறார். எந்த சத்ருவின் கிரியைகளோ, எந்த பொல்லாப்புகளோ, மரண பயங்களோ, தீமைகளோ நம்மை தொடாதபடிக்கு வேலி அடித்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 91 சங்கீதம் 4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவாராம். ஒவ்வொரு நாளும் அவருடைய செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலம் போக வேண்டும். அவரே நமக்கு பாதுகாப்பு. அவருடைய சத்திய வார்த்தைகள், வேத வசனங்கள் நமக்கு பாதுகாப்பாய் ஆயுதமாய் இருக்கிறது. எந்த சத்துருவின் கிரியைகளோ, இருளின் கிரியைகளோ, கொள்ளை நோய்களோ நம்மை நெருங்காதபடிக்கு பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எந்த தீமையும் கர்த்தருடைய பிள்ளைகளை அணுகாது. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மைகளை செய்வார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யோசிக்கலாம், யாருமே என்னை அறிந்து கொள்ளவில்லை, என்னுடைய தேவைகளை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி யோசிக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் நல்லவர், உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். காலையிலிருந்து இரவு வர தேவைகளை சந்திக்கிறவர், போசிக்கிறவர், உடுத்துவிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி நன்றி செலுத்தும் போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை மென்மேலும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை மறவாதவர், நான் உன்னை மறப்பதில்லை என்று நமக்கு வாக்கு கொடுத்தவர், மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறவர், நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார். எந்த ஆபத்துகளோ இக்கட்டுகளோ நம்மை தொட முடியாது. அவருடைய கிருபைக்குள்ளே, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறார். எந்த சத்ருவின் கிரியைகளோ, சாத்தானின் கிரியைகளோ, பிசாசின் வல்லமைகளோ நம்மை தொட முடியாது. தீமை நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம், அவரையே பின்பற்றுவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் இந்த இரவு வீடியோவை கேட்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளையுடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக, தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவைகளை சந்திங்க. தொழில், வியாபாரம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் அந்த குடும்பத்துக்கு மனமிறங்கி உதவி செய்வீராக. உடைய கரம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். கடன் பிரச்சனைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. தொழிலை ஆசீர்வதிங்க. பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் தேவன் தாமே ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். கற்பத்தின் கண்ணிலே இருக்கிற தடைகள் நீங்கி போவதாக. ரீபா ராபா ரூதான ஷேதேனே கரதரபலா ரபா கபர ஷாக்கா லாக்கா துனி கரதரபலா ரீபா பாபா ரை ஷேதேனே கரதரபலா. தடைகள் விலகி ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் கண்டுகொள்ளட்டும். என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்படியே ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். அப்படியே பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ, திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறார்களோ என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க. என் தேவனுடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கண்டுகொள்ளட்டும். என் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருந்து உதவி செய்யுங்க. எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுங்க, உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு குழப்பத்தோடு வாழ்கிறார்களோ, சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தில் நம்முடைய சமாதானம் தங்கியிருக்கட்டும். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை மீட்பை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தினால் நிரப்புவீராக. உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்புற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோட திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை எங்களை தொடரட்டும். எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. எந்த சத்ருவின் கிரியைகளோ, பொல்லாப்புகளோ, மரண பயங்களோ, இருளின் அதிகாரங்களோ எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய கருத்துக்களை எங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு அடைக்கலாம். அரணான கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. வழி நடத்துங்க. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.